குடியிருப்புகளின் அருகாமையில் உள்ள சுற்றுச்சூழல் சுகாதாரம் மிக்க முறையில் அமைந்திருந்தால் மக்களின் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அவ்வாறு அமையாத சூழலை கொண்ட மக்கள் தொடர்பாக இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவாகியது. அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பிரதேசத்தில் அமைந்துள்ள பொலிவேரியன் சுனாமி வீட்டு திட்டத்தின் சுற்றுச்சூழல் பகுதியே இது. இந்த பகுதியில் குப்பைகள் மற்றும் கால்நடை எச்சங்களை கொட்டுவதால் அந்த பகுதியில் வாழும் மக்கள் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். சுனாமி வீட்டு திட்டத்தில் மொத்தமாக 583 வீடுகள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் குறித்த வீட்டு திட்டத்துக்கு அருகாமையில் வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் குப்பைகள் மற்றும் மிருகங்களின் எச்சங்கள் கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்களுக்கு குப்பை கொட்ட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு விடத்தை நாங்க சென்னாலுக்காக்கா இல்ல குப்பையை கொண்டாந்து கொடுத்தா எங்களை பிள்ளைகளுக்கெல்லாம் சரி நோயா இருக்கு. இதை நீங்க தயவு செய்து எங்களுக்கு தடுத்து தரணும். குப்பை கூலம்லாம் இதில் போட்டு இப்படி அசுத்தம் மாதிரி சுத்தம் இல்லாம இருக்கு. நாத்தம் ஒரு பக்கம் எங்களுக்கு பெரிய கஷ்டம் விடல. குடியிருக்கிறது நாத்தம் எங்களை வருத்தம் வருது பிள்ளைகளுக்கெல்லாம். குறித்த குப்பை கொட்டும் இடமானது நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான பகுதியாகும். எனினும் இந்த விடயம் தொடர்பில் அவர்கள் இதுவரை கவனம் செலுத்தவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு குப்பைகள் கொட்டப்படுவதை தடுக்க கல்முனை மாநகர சபையை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆயினும் அவர்கள் இது தொடர்பில் இதுவரை கவனம் செலுத்தவில்லை. எனவே மக்களின் சுகாதாரத்தோடும் சுத்தத்தோடும் தொடர்புபட்ட இந்த விடயத்தில் கல்முனை மாநகர சபை உடனடியாக கவனம் செலுத்தி இந்த இடத்தில் குப்பைகள் கொட்டப்படும் நடவடிக்கைக்கு முடிவு காண வேண்டும் என பொலிவேரியன் சுனாமி மீள்குடியேற்ற வீட்டு திட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வாழ்க்கை எங்கள் செய்தி.